அறிவோம். அனைவருக்கும் நமஸ்காரம். நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கின்ற வகுப்பு கேன உபனிஷதம். இப்போ இந்த உபனிஷத்து மூலமா கடந்த வகுப்புகளில் 3 மந்திரங்களை பார்த்து முடித்தோம். அதில் இறுதியாக பார்த்த அந்த 3வது மந்திரத்திலே அந்த ஆன்மா அனுபூதி பெற்ற முனிவர் கூட இந்த ஆன்மாவை விளக்குவது சற்று சிரமம் தான் என்று சொல்லிவிட்டார். ஏன்னா இந்த ஆன்மா புலன்கள் மூலமா அறிய முடியாது என்பதை ரொம்ப ஆழமாக நமக்கு மகான்கள் சுட்டி காட்டுகிறார்கள். இப்போ அடுத்தது இந்த 4வது மந்திரத்தில் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்துடுவோம். கேன உபனிஷத்தினுடைய 4வது மந்திரம். அந்ய தேவ தத்விதி தாத்ததோ அவிதி தாத்ததி இது சுஸ்ரும பூர்வேஷாம் ஏ நஸ்யத் வியாச சச்சுரே. இந்த 4வது மந்திரம் என்ன சொல்ல வருதுன்னா, ஆன்மா அனைத்தையும் அறிந்து கொண்டுள்ளது, அதே ஆன்மா எதையும் அறிந்து கொள்ளாமலும் இருக்கிறது என்று சொல்கிறது. 2 விதமா சொல்லுது. அந்த ஆன்மாவுக்கு எல்லாம் தெரியும், அந்த ஆன்மாவுக்கு எல்லாம் தெரியாது. அதாவது அறிந்தவற்றிலிருந்து அந்த ஆன்மா முற்றிலும் வேறுபட்டது, அதே சமயம் அறியாதவற்றை விட அது மேலானது. இவ்வாறு தான் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு கூறியிருக்கின்றார்கள் அப்படிங்கிறது இந்த மந்திரம். இந்த உபனிஷத் ரிஷி இப்படித்தான் சொல்றாரு. அந்த ஆன்மா எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்குங்கிறாரு, அடுத்த நொடியிலேயே அந்த ஆன்மாவுக்கு எதுவுமே தெரியாது அப்படிங்கிறாரு. அப்ப ஏன் இப்படி சொல்றாரு? ஒன்றுக்கொன்று முரண்பாடாக இருக்கு இல்லையா அப்படி நம்ம பார்க்கும்போது இதுலதான் நிறைய சூட்சமங்கள் பொதிஞ்சு கிடக்குது. இந்த மாதிரி மகான்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இதைதான் பரிபாசைன்னு சொல்றோம். பரிபாசை அப்படின்னா வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க, கூடகமா ரொம்ப சூட்சமா இருக்கும். நாம் அதை ஆராய்ந்து பார்க்கணும். அதுக்கு தான் குரு தேவைப்படுறாரு. குரு மூலமா தான் இதெல்லாம் படிச்சா தான் புரியும், நாமளா படிச்சா புரியாது. அப்ப இங்க என்ன சாஸ்திரம் சொல்லுதுன்னா, இந்த உலகத்துல நாம் அறிந்து கொள்ள முடியாத விஷயங்கள் எவ்வளவோ இருக்கின்றன. நாம் பார்க்கின்ற உயிரினங்களில் கூட சிலவற்றைத்தான் நம்ம பார்க்க முடிகிறது. ஆயினும் இந்த உலகமும் இதில் வாழுகின்ற உயிர்களையும் நாம் அறிந்து வைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் அவைகள் இருப்பதும் நமக்கு தெரியும். ஏன்னா இங்க நிறைய உயிரினங்கள் நம்ம கண்ணுக்கு தெரியாம இருக்குது இல்லையா. இப்போ நுண்கிருமிகள் எல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியல. பாக்டீரியா, வைரஸ் அப்படிங்கிற கிருமிகள் எல்லாம் நம்ம கண்ணில் பார்க்க முடியாது. கொரோனா கூட வந்துச்சு இல்லையா, அந்த கொரோனாலாம் நம்ம கண்ணில் பார்க்க முடியாது. ஆனா அவைகள் கொடுக்கின்ற தாக்கம் இருக்கு இல்லையா, அது நம்ம பாதிக்குது. அப்ப அதனால நமக்கு நோய் வருது, பல பிரச்சனைகளை நம்ம சந்திக்கிறோம். அப்ப அவைகள் இருக்கின்றது என்று நமக்கு தெரிந்தாலும் நம்மால் நம் புலன்களால் அனுபவப்பட முடியாத ஒரு விஷயமாக அது இருக்குது அப்படிங்கிறதும் நமக்கு தெரியுது. அப்ப தெரிந்தும் தெரியாமலும் இருக்குது இல்லையா. இதைத்தான் இங்க சொல்ல வர விஷயம். அப்படி பார்க்கும்போது அவைகள் எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தா ஆன்மா அல்ல அப்படின்னு சொல்லுது இங்க சாஸ்திரம். அதெல்லாம் ஆன்மா அல்ல அப்படிங்கிறது. அது போலவே இன்னும் நாம் அறியாத உலகங்கள் கூட எவ்வளவோ இருக்கின்றன. அப்படி நாம் அறியாதவற்றை எல்லாம் ஆன்மா என்று கூறலாமா என்றால் அதுவும் முடியாது. ஏனெனில் அறியாதவற்றை ஒரு நாள் நாம் அறிந்து விடவும் முடியும் என்று சொல்கிறது. அப்போ எதையெல்லாம் நாம் அறிந்து கொள்ள முடியுமோ அதையெல்லாம் ஆன்மாவாக இருக்க முடியாது என்பதாகத்தான் பார்க்கப்படுகிறது. இங்க சாஸ்திரம் சொல்ல வர்ற விஷயம், கூடகமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்முடைய புலன்களால் அறியப்படுகின்றவைகள் ஆன்மாவாக இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுது. அப்போ அறிந்தவையும் ஆன்மா அல்ல, அறியாதவையும் ஆன்மா அல்ல அப்படின்னா இதனுடைய உண்மையான பொருள் தான் என்ன? இந்த மாதிரி நமக்கு சந்தேகங்கள்லாம் வருது அப்படிங்கிற மாதிரி தோணும். இதை பத்தி நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழமா தான் ஆராய்ந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. அறிந்தவற்றிலும் அது உண்மையில் இல்லை, அறியாதவற்றிலும் அது உண்மையில் இல்லை. ஏனென்றால் அது அறிய முடியாது என்பதாகத்தான் நீங்க சொல்ல வருவதை பார்க்கும்போது நமக்கே ஒரு சலிப்பு தட்டிடும். என்னங்க போங்க, இப்படி அறிய முடியாத ஒரு விஷயத்துக்காகவா நம்ம இவ்வளவு மெனக்கெடணும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும். அப்போ ஆன்மா இருக்கு அப்படின்னா அதை ஏன் நம்மளால அறிந்து கொள்ள முடியாது? இது ரொம்ப குழப்பமாலாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சந்தேகமும் நமக்கு எழுந்திருக்கும்.
அப்ப இந்த மாதிரி எல்லாம் சொல்லும்போது இந்த பாடத்திட்டங்கள்ல ஆன்ம அனுபூதி பெற வேண்டும் என்று விரும்புகின்ற ஒரு சாதகனுக்கு சங்கடத்தை அல்லவா உண்டு பண்ணுகிறது என்பதாக பார்க்கப்படுகிறது இல்லையா? ஆனால் இங்க உண்மை அப்படி இல்லை அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. இங்க சாஸ்திரம் அந்த விஷயத்தை அதுதான் ரொம்ப பூடகமாக நமக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறது. அறியவே முடியாதது ஆன்மா என்று ஏன் கூறப்படுகிறது என்றால், அதை தனக்கு வேறாக அறிய முடியாது. அறிய விரும்பும் அந்த ஆன்மாவாகவே நாமே இருக்கின்றோம் என்றுதான் இங்க சொல்ல வர்ற விஷயம். அதாவது தேடும் பொருள் எதுவோ அது நீயே என்று சொல்லுது சாஸ்திரம். நம்ம ஏதோ நம்மளை விட்டுட்டு வெளியே தேடிட்டு இருக்கிறோம். இதுக்குத்தான் நான் போன தடவை ஒரு ஓமானம் உங்களுக்கு சொன்னேன், ஒரு உதாரணம் சொன்னேன். தன்னுடைய கழுத்துல போட்டுக்கிட்டு தங்கச் சங்கிலிய தினமும் கழட்டி வச்சுட்டு குளிக்கிற ஒரு அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, அன்னைக்கு கழட்டி வைக்காமையே குளிச்சுட்டாங்க. அப்ப அவங்க என்ன நினைச்சுட்டாங்க, கழட்டி வச்ச மாதிரி நினைச்சுக்கிட்டு, ஐயோ எங்க வச்சேன்னு தெரியலையே, அந்த தங்கச்சங்கிலி எங்க வச்சேன்னு தெரியலையேன்ட்டு வீடு பூரா தேடுறாங்க, கிடைக்கவே இல்லை. அப்ப அவங்களுக்கு என்னடா ஒரு இவ்வளவு விலை உயர்ந்த பொருள் தொலைச்சிட்டுமே அப்படின்னு வருத்தத்தில் இருக்கும்போது அந்த அம்மாவுடைய தெரிந்தவர் ஒருத்தர் என்னம்மா தேடிட்டு இருக்கீங்கன்னு கேட்கும்போது, இந்த மாதிரி தங்கச்சங்கிலியை கை மறந்த மாதிரி எங்கேயோ வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்றாரு, கழுத்துல போட்டுட்டு இருக்கிறது என்னம்மா அப்படின்னு கேட்கும்போதுதான் அந்த அம்மா கழுத்தை தடவி பார்த்துட்டு, அட ஆமாங்க கழுத்துலயே இருக்குதா, இது தெரியாம நான் வீடு பூரா தேடிட்டு இருந்தேன், நான் தினமும் கழட்டி வச்சுட்டு தான் குளிப்பேன், அந்த ஞாபகத்துல நான் இன்னைக்கும் கழட்டி வச்சுட்டு குளிச்சேங்கிற மாதிரி தேடிக்கிட்டு இருந்துட்டேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்லும் போதுதான் அந்த பொருள் அந்த அம்மா விட்டு எங்கேயும் போகல, அந்த அம்மா கிட்டே இருக்கு. ஆனா அந்த அம்மா அதை இல்லை என்று வெளியே தேடினா எப்படி கிடைக்கும்? இந்த விஷயத்தை தான் சாஸ்திரம் நமக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணுது. அதாவது தன்னுடைய கழுத்தில் அழிந்து கொண்டிருக்கின்ற ஒரு தங்கச் சங்கிலியை வெளியே தேடினால் எப்படி கண்டுபிடிக்க முடியாதோ அதுபோல ஆன்மாவை அறியவே முடியாது என்று இங்கு சாஸ்திரம் எதை வைத்து சொல்கிறது என்றால், அந்த தேடும் பொருள் நீயாகவே இருக்கின்றாய், அதை எதற்கு நீ வெளியே தேடிட்டு இருக்கிற அப்படிங்கிற மாதிரி ஒரு பூடகமாக கேட்கிறது அப்படிங்கிறத நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். இப்போ உதாரணமா இதை பார்க்கணும் அப்படின்னா, இப்போ ஒரு தண்ணீர்ல மீன் இருக்கு. மீன் எதுல வாழும்? நீரில் தான் வாழும், தண்ணீரில் தான் வாழும். அது தண்ணீர்ல இருந்து நிலத்தில் எடுத்து போட்டா இறந்து போகும். அப்ப தண்ணீரில் தான் அது வாழுகின்றது என்பது பார்க்கும்போது அந்த மீனுக்கு தண்ணீர் தான் உலகம். இப்ப நம்மள மாதிரி நிலப்பரப்பு அதுக்கு உலகம் கிடையாது. அது தண்ணீருக்குள்ளேயே வாழும், தண்ணீருக்குள்ளேயே எல்லாமே பார்க்கும், அவ்வளவுதான் அதுக்கு வாழ்க்கை. தண்ணியை விட்டு வெளியே வந்தா அதுக்கு இறந்து போயிடும். தண்ணீர்ல இருந்து வெளியே அது எதையும் பார்த்து தெரிஞ்சுக்கவும் முடியாது, அதற்கு வேற எதுவுமே தெரியாது. அப்ப இந்த நிலையில அந்த மீன் கிட்ட ஒரு ஆமை கேக்குது, நீ நெருப்பை பார்த்திருக்கிறியா அப்படின்னு ஒரு ஆமை இந்த மீன் கிட்ட கேக்குது. ஏன் ஆமை நெருப்பை பார்த்திருக்கியான்னு கேக்குதுன்னா, ஆமை தண்ணியிலையும் வாழும் தரையிலையும் வாழும். அப்ப அது என்ன பண்ணுது, தரைக்கு நெருப்பு பத்தி எரியறதெல்லாம் பார்த்துருக்கு. அப்ப மீனை விட கொஞ்சம் புத்திசாலித்தனமா இருக்குது ஆமை. ஏன்னா ஆமைக்கு நிறைய விஷயங்கள் தெரியும், தண்ணிக்குள்ள இருக்கிற விஷயங்களும் தெரியும், நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய விஷயங்களும் தெரியும். அந்த அடிப்படையில இந்த ஆமை என்ன பண்ணதுன்னா மீன் கிட்ட கேக்குது, நீ நெருப்பை பார்த்திருக்கிறாயா அப்படின்னு தண்ணீர்ல இருக்கிற மீன் கிட்ட கேட்டா, அது எப்படி நெருப்பை பார்க்க முடியும்? என்றைக்கும் நெருப்பை பார்க்க முடியாது. நெருப்பை பார்த்தா அது உயிரோடு இருக்காது. அப்ப ஏன்னா அங்க தண்ணீர்ல வாழ்றது அதனுடைய வாழ்க்கை, அது நெருப்பை பார்க்கவே முடியாது. அப்போ அது சொல்லுது, இல்ல இல்ல நான் அந்த மாதிரி நெருப்பை பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லுது. அப்போ அதே மீன் கிட்ட சரி உனக்கு தண்ணீரையாவது தெரியுமா அப்படின்னு கேக்குது. அப்போ உடனே அந்த மீன் என்ன சொல்லுது, தண்ணீரா, அது எப்படி இருக்கும், அதுவும் நான் பார்த்ததே இல்லையே அப்படிங்குது. தண்ணீரை கூட அது பார்த்தது இல்லைங்குது. அப்போ இந்த நிலையில என்ன நம்ம புரிஞ்சுக்கணும், அது ஏன் அப்படி சொல்கிறது என்று பார்த்தா, அது தண்ணீரிலிருந்து வெளியே பார்த்தால்தான் அது தண்ணீரில் நான் இருக்கிறேன் என்பது அதுக்கு தெரியும், நாம் தண்ணீரில் தான் வாழ்கிறோம் என்பதும் அதற்கு புரியும். ஆனால் அது தண்ணீருக்குள்ளே இருந்து கொண்டே தண்ணீரை பற்றி தெரிந்து கொள்ளாமல் வாழ்வதற்கு காரணம் என்ன? அந்த தண்ணீரே அதனுடைய உடல் மாதிரி இருக்குது, அதை விட்டு அது பிரிக்க முடியாது. தண்ணீரை விட்டு அது பிரிச்சுட்டு அது இறந்து போகும். ஒரு மீனை எடுத்து தண்ணீர்ல இருந்து வெளியே எடுத்து போட்டா அது இறந்து போகும். அப்ப தண்ணீர்லயே அது வாழுகின்றதுனால, அதையே தன்னுள்ளேயே இருக்கிற மாதிரி ஒரு விஷயமா அது வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால அது அதிலிருந்து பிரிக்கவில்லை. தண்ணிலிருந்து தண்ணீரை அந்த மீன் பிரித்து கொள்ளவில்லை. ஆகவே அதற்கு தெரியவில்லை, தண்ணீர் என்று ஒன்று இருப்பது அதற்கு தெரியவில்லை. இப்படித்தான் இங்க ஆன்மாவும் நம்மிடத்திலேயே இருக்கிறது, நம்மிடத்திலிருந்து அதை பிரிக்க முடியாது. நாம் என்ன நினைக்கிறோம், அதை நம்ம இடத்துல இருந்து பிரிச்சு வேற எங்கேயோ இருக்கும் போல் இருக்கு, அதை போய் நான் பார்க்க போறேன், ஆன்மாவை தெரிஞ்சுக்க போறேன் அப்படின்னு நம்ம துடிக்கிறோம். அது நடக்காது. அதைத்தான் இங்க பூடகமாக இந்த மந்திரம் நமக்கு இப்படி சொல்ல வருது. இந்த சாஸ்திரம் நமக்கு கூற வருகின்ற இந்த விஷயம் இப்படித்தான் நம்ம புரிந்துக்கணும்.
இதுக்குத்தான் நம்ம சரியானபடி படித்து புரிந்து கொள்ள வேண்டும் என்று பார்க்கப்படுகிறது. அப்போ இங்க எந்த விதமான கருவிகளுடைய கரணங்களுடைய துணையின்றி தானே அந்த ஆன்மா தன்னைத்தானே உணர்வதாக சாஸ்திரம் சொல்லுது. பொதுவா சாஸ்திரம் எப்படி சொல்லுதுன்னா, ஒரு ஆன்மாவுக்கு புறக்கருவிகளுடைய தேவை கிடையாது, வெளியிருந்து எதையுமே அது பெற்றுக்கொண்டுதான் தன்னை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அவசியம் கிடையாது என்பதாக சொல்லுது. அப்ப அந்த நிலையில இருக்கக்கூடிய ஆன்மாவிற்கு தன்னை தெரிந்து கொள்வதற்கு தனக்கு வேறாக ஏதாவது தேவையா அப்படின்னு பார்த்தா உண்மையில் எதுவுமே தேவையில்லை என்றுதான் பார்க்கிறோம். அப்போ நம்ம அப்படி பார்க்கும்போது அப்ப எதற்காக இந்த ஆன்மா இது மாதிரி எல்லாம் பண்ணுது? அதாவது தன்னையே தான் அறிந்து வைத்திருக்கின்ற நிலையில அது தனக்கு வேறாக இந்த உலகத்தை ஏன் படைக்கணும், இந்த உலகத்தில் இத்தனை உயிர்களை ஏன் படைக்கணும், அதை வைத்துக்கொண்டு அது என்ன தெரிந்து கொள்ள விரும்புகிறது? அப்போ அது உண்டாக்கி வைத்திருக்கும் உயிர்கள் எல்லாம் அது தன் உண்மை நிலையை உணர்ந்து கொள்ள முயற்சிக்கின்றது என்று பார்க்கும்போது அந்த ஆன்மாவினுடைய நோக்கம் என்ன என்று நமக்கு தெரியாது. அதைத்தான் இங்க சாஸ்திரம் சொல்ல வருது. ஏன்னா ஆன்மாவிற்கு ஒன்றும் தெரியாது என்றும் சொல்லுது, ஆன்மாவிற்கு அனைத்தும் தெரியும் என்றும் சொல்லுது. அப்ப இந்த அடிப்படையில நம்ம பார்க்கும்போது இங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, அந்த ஆன்மா தன்னில் தானாய் தன்மயமாய் தனித்துவமாய் இருக்கவே விரும்புகிறது, எதிலும் சம்பந்தப்படாமல் தான் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதனுடைய லீலா வினோதமாக இந்த பிரபஞ்சம் படைக்கப்படும் போது அது எல்லையற்ற விஷயங்களை இந்த பிரபஞ்சத்திலே உண்டாக்கி கொள்கிறது. அந்த நிலையிலே தான் அது என்ன பண்ணுது, பல்வேறு உடல்களிலே பரிணமிக்கிறது. அப்ப அந்த உடல்களின் வாயிலாக பரிணமித்த அந்த ஆன்மா ஒரு அறிவு தாவரத்துல தொடங்கி 6 அறிவு மனிதன் வரைக்கும் பல்வேறு உடல்களில படிப்படியா பயணம் பண்ணாலும் கூட அந்த பரிணாம வளர்ச்சியில மனிதனாக வந்த நம்மை போன்றவர்கள் ஒரு குழந்தையின் நிலையில எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள முடியுமா அப்படின்னு நம்ம யோசித்து பார்த்தோம்னா ஒன்றுமே தெரிந்து கொள்ள முடியாது. ஏன்னா குழந்தைக்கு ஒன்றுமே தெரியாது. அப்போ அந்த குழந்தை எப்போ எல்லாமே தெரிஞ்சுக்குது? அந்த குழந்தை தன்னகத்தே கொண்டிருக்கின்ற 5 புலன்கள் வச்சிருக்கு இல்லையா, 5 அறிவு இருக்கு அதுகிட்ட. கண்கள், காது, நாக்கு, மூக்கு, தொடு உணர்வு என்ற 5 புலன்களை கொண்டு அந்த 5 அறிவின் மூலமாக தெளிவை அடையவில்லை. காரணம் என்ன? அது இன்னும் குழந்தையாகவே இருக்கிறது. அது எல்லாம் பார்த்து அனுபவிக்கவே ஆரம்பிக்கல. கண்கள் வழியா இது ரோஜா பூ, இது மல்லிகை பூ, இது பேனா, இது பென்சில் என்று யாரும் சொல்லித்தரவே ஆரம்பிக்காத ஒரு நிலையில அந்த குழந்தையினிடத்திலே 5 புலன்கள் இருந்தாலும் அதற்கு நன்மை தீமைகளை பகுத்தறிய தெரியாத நிலையிலே அந்த குழந்தை எதையுமே அறிந்து கொள்ள முடியாத நிலையில அது ஒரு அறியாமையில் தான் இருக்கிறது என்று நாம் அறிய வேண்டும். அதே குழந்தை வளர வளர நம்மால் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. இது பேனா, இது பென்சில், இது ரோஜா பூ, இது மல்லிகை பூ என்று ஒவ்வொன்றையும் நாம் சுட்டிக்காட்டி சொல்லிக் கொடுக்கும் போது இது இது இன்னது என்று அந்த குழந்தை தன் அறிவை வளர்த்தி கொள்கிறது. அப்ப இங்க நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், இந்த அறிவு பரிமாணத்துல படிப்படியா உயர்வு பெற்று வந்துவிட்ட உயிரினங்களிலே மனிதன் கூட 6ஆம் அறிவு பரிமாணத்தில் உடனடியாக வந்து விடவில்லை. பிறந்த உடனே 6ஆம் அறிவு பரிமாணத்துக்குள்ள வரல. அவனும் மிருகம் போலவே 5 அறிவு கொண்ட புலன்களுடன் தான் இருக்கின்றான். அவனுக்கும் ஒன்றும் தெரியாது. அந்த குழந்தை பருவத்திலே ஒன்றும் தெரியாது. ஆனால் அந்த குழந்தைக்கு கற்றுக் கொடுக்கப்படுகின்றன, ஒவ்வொன்றையும் கற்றுக் கொடுக்கப்படுகின்றன. இது இது இன்னது என்று கற்றுக் கொடுக்கப்படுகின்ற அடிப்படையிலே அது அறிந்து கொள்ளும் போது மட்டும்தான் அந்த அனுபவத்தால் தெளிவு பெற்று அந்த நிலையில் உண்டாகின்ற அறிவு இருக்கு பாத்தீங்களா, அதுதான் 6ஆம் அறிவு என்று நாம் பார்க்கிறோம். 6ஆம் அறிவு அப்படிங்கறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஏதோ பிறந்த உடனே நமக்கு வந்துடுச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைச்சுக்க கூடாது. அறிவு பரிமாணத்துல மனம் வளர்ச்சி அடைந்து மனித உடலை பெற்று இருந்தாலும் அந்த மனித உடலில் உள்ள 5 புலன்களின் வாயிலாக அறியப்படுகின்ற அனுபவத்தினால் பெற்ற தெளிவில் தான் அந்த 6ஆம் அறிவே அனைத்தையும் அறிவதாக இருக்கின்றது என்று இங்கு சொல்ல வருகிற விஷயமாக பார்க்கப்படுகிறது. அப்ப இங்க அறிந்தும் அறியாமலும் இருக்கின்ற நிலையில தான் மனிதனும் இருக்கின்றான், அப்படித்தான் ஆன்மாவும் இருக்கின்றது. அப்ப அதே சமயம் அந்த பகுத்தறியும் அறிவு எப்படி தானாகவே வந்து விட்டதா, அந்த குழந்தைக்கு பிறந்த உடனே அந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம சொல்லி கொடுக்கும் போது அப்பதான் மனசே உண்டாகுது. எண்ணங்களுடைய தொகுப்பாக அந்த மனம் மீண்டும் வளர ஆரம்பிக்குது.
அந்த மனம் என்ன பண்ணுது? இது பேனா, இது பென்சில், இது ரோஜா பூ, இது மல்லிகை பூ என்ற விஷயங்களை உள்ள வாங்கி வாங்கி பல்வேறு எண்ணங்களின் தொகுப்பாகிய மனம் என்ற ஒரு விஷயம் பெரிதாக வளர்ந்து விடுகிறது. அப்ப அந்த பகுத்தறியும் தன்மை, அந்த அறிவு தானாக வந்து விட்டதா அந்த குழந்தைக்கு? இப்ப நான் பேனான்னு சொன்ன உடனே அந்த குழந்தை எப்படி புரிஞ்சுக்குது? அதுதான் இங்க சூட்சமா சொல்லுது. அதற்கு பின்னால் நம்முடைய உண்மை இயல்பாகிய அனைத்தையும் அறியும் அறிவாகிய சுய அறிவு ஒளிந்து கொண்டுள்ளது என்று இங்கு சாஸ்திரம் சொல்லுது. இங்க சாஸ்திரம் சொல்ல வர்ற பூடகமான விஷயம் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அந்த 6ஆம் அறிவு பரிமாணத்திலே மனிதனாக வந்துவிட்டால் மட்டும் போதாது, பகுத்தறியும் தன்மையை பெற்றுவிட்டால் மட்டும் போதாது, இது இன்னது என்று நாம் தெரிந்து கொள்வதற்கான ஒரு நிலையில் கூட நமக்கு பின்னாலே அந்த எல்லாவற்றையும் அறிகின்ற அறிவாகிய சுய அறிவு ஒளிந்து கொண்டு தான் இதையெல்லாம் தெரிந்து கொள்கிறது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா நம்ம இது பேனா, இது பென்சில் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மனதின் மூலமாக நம்ம எண்ணங்களாக ஏற்றி வைத்துக் கொண்டாலும், அதே மனதின் மூலமாக புத்தியை கொண்டு இது பேனா, இது பென்சில் என்று பகுத்து பிரித்தெறிந்தாலும், அவ்வாறு பிரிக்கப்பட்ட விஷயங்களை சித்தத்திலே சேகரித்து வைத்துக் கொண்டாலும், இறுதியில இதையெல்லாம் யார் அறிகின்றார் என்று நாம் ஆராயும் போது, நான் அறிகின்றேன் என்ற தன்னுடைய அகங்கார நிலையை நாம் அறியும் போதுதான் அந்த உண்மை நிலையாகிய அது தன்னுடைய சுய அறிவு, அந்த தூய அறிவு என்பது நமக்கு புரிய வரும். ஏன்னா அது உள்ள இருந்துகிட்டு இருக்கு. அது இருந்துகிட்டு தான் மனசின் மூலமா இத்தனையும் செய்யுது. நம்ம நேரடியா ஒரு எண்ணங்களின் மூலமா எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள முடியுமா அப்படின்னா முடியவே முடியாது என்று சாஸ்திரம் இங்கே சொல்ல வருது. அதனாலதான் சாஸ்திரம் என்ன சொல்லுது? ஆன்மா எல்லாவற்றையும் அறிந்ததாகவும் இருக்கின்றது, எதையுமே அறியாததாகவும் இருக்கின்றது என்ற அடிப்படையில இங்கு நமக்கு இந்த மந்திரம் சொல்ல வருகின்ற விஷயமாக நம்ம பார்க்க முடிகிறது. இது மாதிரிதான் நம்ம ஏற்கனவே நேற்றைய வகுப்புல 3வது மந்திரத்தை நம்ம பார்க்கும்போது என்ன புரிஞ்சுக்கிட்டோம்? இப்போ மனிதர்களாகி நாம் கண்கள் என்ற ஒரு புலனை கொண்டு எல்லாவற்றையும் பார்க்க முடியாது, அதற்கான பிரத்யேக கருவிகளை படைத்து தான் நம்ம பார்க்கிறோம். அப்ப நுண்ணோக்கின்னு ஒரு விஷயத்தை நம்ம படைச்சிட்டோம், தொலைநோக்கின்னு ஒரு விஷயத்தை படைச்சிட்டோம். இந்த 2 கருவிகளை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் மனிதர்களாகிய நாம். ஆனா அந்த கருவிகளே நேரடியாக அதை கண்டுவிடுமா? யோசனை பண்ணி பாருங்க. இப்ப நான் ஒரு நுண்ணோக்கி கண்டுபிடிச்சிட்டேன். அந்த நுண்ணோக்கி தானாவே கிருமிகள் எல்லாம் பார்த்து இது வைரஸ், இது பாக்டீரியாஸ்ன்னு சொல்லிடுமா? சொல்லாது. காரணம் என்ன? அந்த நுண்ணோக்கிய பயன்படுத்துவதற்கு அந்த நுண்ணோக்கி பின்னால் மனிதன் இருக்க வேண்டும், மனிதனுடைய கண்கள் பார்க்க வேண்டும். இதுதான் இங்க ரொம்ப முக்கியம். அப்ப வெறும் நுண்ணோக்கி மட்டும் இருந்தால் பயன்பெற முடியுமானா பயன்பெற முடியாது. அதே மாதிரி வெறும் தொலைநோக்கி மட்டும் இருந்தால் பயன்பெற முடியுமானா பயன்பெற முடியாது. அது மனிதனுக்கு மேலும் வலுவூட்டி கொடுப்பதான ஒரு கருவியாக இருக்கிறது, அவ்வளவுதானே தவிர அந்த கருவி தானாக இயங்காது. அந்த கருவியின் பின்னாலே மனிதனாகிய நான் நின்று இயக்க வேண்டும். நான் அந்த நுண்ணோக்கி கருவியை வைத்துக் கொண்டு அந்த நுண்ணோக்கி கருவியின் வழியாக பார்க்கின்ற பொழுதுதான் அந்த கருவியில தெரிகின்ற நுண்கிருமிகள் எல்லாம் என்னால் பார்க்க முடியும். வெறும் கருவி பார்த்து என்ன பலன் இருக்கு? பார்க்கவும் முடியாது என்று நாம் எப்படி புரிந்து கொள்கிறோமோ, அது போல எப்படி அந்த ஜடமான கருவிகளுக்கு பின்னால் உயிருள்ள மனிதன் இருக்கின்றானோ, அதுபோல இங்கு படைக்கப்பட்டவைகள் எல்லாம் தானாகவே எதையும் செய்ய இயலாது. மேலும் தானாகவே அவைகள் எதையும் அறியவும் முடியாது. இப்போ ஒரு நுண்ணோக்கிக்கு தானே நுண்கிருமிகளை பார்க்கிற சக்தியோ, ஒரு தொலைநோக்கிக்கு தானே அந்த தொலைவில் இருக்கிற மரத்தை பார்க்கிற சக்தியோ கிடையாது. ஆனால் அந்த கருவியை பயன்படுத்தி மனிதனாகிய நான் அதை தெரிந்து கொள்வது போல, இங்கு அந்த அறிவினால் படைக்கப்பட்ட இத்தனை கருவிகளையும் கொண்டு அந்த அறிவாகிய ஆன்மா தான் எல்லாவற்றையும் அறிந்து கொள்கின்றது என்ற ஒரு அடிப்படை உண்மையையும் இங்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த 4வது மந்திரம் கொடுக்கின்ற விளக்கமாகவும் பார்க்கப்படுகிறது. அப்ப எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்? ஆன்மா எதையும் அறியாதது அப்படின்னு சொல்லும் போது ஆன்மாவுக்கு எதுவுமே தேவையில்லை. ஆன்மா எல்லாவற்றையும் அறிகின்றது அப்படின்னு சொல்லும் போது ஆன்மாவுக்கு இந்த உலகம்ங்கிற விஷயம் தேவைப்படுது. ஏன்னா அதை வச்சுக்கிட்டு அது எல்லாம் பார்க்கும். அந்த உலகம்ங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள அது படைத்த ஜீவராசிகளை கொண்டு, மனிதனை கொண்டு, மனிதன் மூலமாக பல்வேறு விஷயங்களை படைத்து பார்க்குது இல்லையா?
அப்ப அத்தனை அனுபவங்களும் அந்த ஆன்மாவிற்கு எப்படி நடக்குது? ஒரு உபகரணத்தின் மூலமாக நடக்குது. நேரடியாக ஆன்மா அனுபவப்படுவது கிடையாது. அந்த உபகரணத்தின் மூலமாக அந்த அனுபவத்தை படுகிறது. அதற்கு நேரடி அனுபவம் அவசியம் இல்லை என்று நாம் இங்க புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த வகையில நாம் இதை புரிந்து கொள்ளும் போது ஆன்மாவை தரிசிக்க வேண்டியதில்லை என்று நமக்கு நன்றாக தெரிகிறது. ஏனென்றால் அந்த ஆன்மாவே நானாகத்தான் இருக்கின்றேன் என்ற உண்மையும் எப்பொழுது புரிகின்றதோ அப்பொழுது நமக்கு ஆன்ம ஞானம் வருகின்றது என்று சாஸ்திரம் சொல்ல வர்ற சாரமாக நம்ம இங்க பார்க்கிறோம். இதுதான் இந்த 4வது மந்திரத்தினுடைய உட்பொருள். பார்த்தா ஒரு 2 லைன்ல குழப்புற மாதிரி இருக்கும் அந்த மந்திரம். ஆனா அதை நம்ம தீவிரமா விசாரணை செய்து பார்க்கும்போது இவ்வளவு விரிவான விளக்கங்களை நம்மால் தெரிந்து கொள்ள முடிகின்றது. அதே மாதிரி அடுத்த மந்திரம் 5வது மந்திரம் என்ன சொல்லுதுன்னா, அந்த ஆன்மாவே எல்லா செயல்களுக்கும் ஆதாரமாக இருக்கிறது என்பது போல சொல்ல வருது. அதையும் பார்த்துடலாம். யத் வாசனா யுதிதம் ஏன வாக்கப் யுத்தியதே ததேவ பிரம்மத்வம் வித்தி நேத்தம் யதித முபாசதே. இந்த மந்திரம் 5வது மந்திரம் என்ன சொல்லுதுன்னா, எது வாக்கினால் விளக்கப்பட முடியாதோ, எதனால் வாக்கு விளக்கம் பெறுகிறதோ அதுவே ஆன்மா. இங்கே உபாசிக்கப்படுகின்ற, அதாவது வழிபடப்படுகின்ற பொருள் ஆன்மா அல்ல என்பதை அறிந்து கொள்வாயாக என்பதாகத்தான் இந்த மந்திரம் இங்க வருகிறது. அப்போ இங்க வாக்கினால் விளக்கப்பட முடியாதோ அல்லது எதனால் வாக்கு விளக்கம் பெறுகிறதோ அதுவே ஆன்மா அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் குழப்பமா இருக்கிற மாதிரி இருக்குது இல்லையா? அப்படித்தான் இந்த மந்திரங்கள் எல்லாம் நம்மளை குழப்பம். பொதுவாகவே இந்த உபனிஷத் மந்திரங்கள் எல்லாம் ரொம்ப பரிபாசையில பூடகமாக எழுதியிருப்பாங்க ரிஷிகள். அதை ஆழ்ந்து ஆராயும் போது தான் நாம் அதை புரிந்து கொள்ள முடியும். போன மந்திரத்தில் அப்படித்தானே குழப்பிச்சு. ஆன்மா எல்லாவற்றையும் அறிந்ததாக இருக்கிறது, எதையுமே அறியாமல் இருக்கிறது. அப்படி சொன்னா எப்படி புரிஞ்சுக்கிறது? ஒண்ணுமே புரியாது. அது மாதிரி இங்க என்ன சொல்லுது, எது வாக்கினால் விளக்கப்பட முடியாதோ, எதனால் வாக்கு விளக்கம் பெறுகிறதோ அதுவே ஆன்மா அப்படின்னு சொல்லிடுது. அப்போ இப்ப நம்ம இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? பொதுவா பாத்தீங்கன்னா ஆன்மா இந்த புலன்கள் இருக்கு இல்லையா, உடம்புல இருக்கக்கூடிய புலன்கள் இருக்குல்ல, தொடுதல், பார்த்தல், சுவைத்தல், நுகர்தல், கேட்டல் அப்படிங்கிற பஞ்ச தன்மாத்திரைகளுக்கு அப்பாற்பட்டது. அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஆன்மாவுக்கு இங்க புலன்களே கிடையாது. ஆன்மா ஒரு உருவமற்றது. அந்த ஆன்மாவிற்கு உருவம் இருந்தால் தான் அங்கே புலன்கள் எல்லாம் வரும். அது புலனே இல்லை, அதுக்கு எந்த புலனும் தேவையில்லை. புலன்களுடைய அடிப்படையிலும் அது எதையும் அறிய வேண்டியதில்லை. ஏன்னா எல்லாம் அறிந்ததாகவே அது இருக்கிறது. அப்போ புலன்களுக்கு அப்பாற்பட்டது ஆன்மா அப்படி நம்ம தெரியும் போது நம்ம என்ன இங்க அடிப்படையா புரிஞ்சுக்கணும்? ஆன்மா என்பது ஒரு கருப்பொருள் அல்ல. நாம் உருவாக்கப்பட்ட ஒரு ஜடப்பொருள் மாதிரியோ அல்லது ஒரு கருத்துள்ள விஷயங்களை தெரிந்து கொள்ள ஒரு பொருளாகவோ நம்ம பார்க்க முடியாது. அப்போ ஆன்மாவை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது அனைத்தையும் அறியும் ஆற்றல் என்பதாக பார்க்கலாம். அந்த தூய அறிவு எப்படி இருக்குன்னா, ஒரு அறிவு பிரகாசம், ஒரு ஆற்றல் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது ஒரு எனர்ஜி அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். அந்த எனர்ஜியை எப்படி காட்ட முடியும்? யாராலையும் காட்ட முடியாது. ஆன்மாவை பொறுத்த வரைக்கும் அது ஒரு எனர்ஜியா இருக்கு, ஒரு ஆற்றலா இருக்குன்னா இப்போ உங்களால புரிஞ்சுக்க முடியுது. ஓகே, அந்த எனர்ஜி இப்போ மின்சாரத்தை காட்டுங்க அப்படின்னு யாராவது சொன்னா யாரால காட்ட முடியுமா? மின்சாரம் ஒரு எனர்ஜி அப்படிங்கிறது நமக்கு சயின்ஸ் ரீதியா தெரியும். அறிவியல் ரீதியா நம்ம மின்சாரம் இருக்குங்கிறத புரிஞ்சு வச்சிருக்கிறோம். அந்த மின்சாரம் ஒரு ஆற்றல் என்பது நமக்கு தெரியும். ஆனா அந்த மின்சாரத்தை கண்ணுல காட்டுங்க, காதுல காட்டுங்கன்னா எப்படி காட்ட முடியும்? புலன்கள் வழியா அதை காட்டவே முடியாது. ஆனா அந்த மின்சாரத்தை அனுபவமாக்கலாம் இல்லையா? அனுபவமாக்குறது எப்படி ஆக்குறோம்? ஒரு மின்சார விளக்கை பல்பை பொருத்தின உடனே அங்க வெளிச்சம் வர்றதை வச்சு மின்சாரம் வந்துடுச்சு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஒரு மின் விசிறியை ஓட வைப்பதனால மின்சாரம் வந்துடுச்சுங்க, மின் விசிறி சுத்துது அப்படின்னு சொல்றோம். அப்ப மின் விசிறியை இயக்குவதனாலும் மின்சார பல்பு எரிவதனாலும் அங்க மின்சாரம் இருக்கிறது என்றுதான் நம்மளால் தெரிந்து கொள்ள முடியுமே தவிர உண்மையில் மின்சாரத்தை நாம் பார்க்கவே முடியாது. இதுதானே உண்மை. இந்த அடிப்படையில தான் ஆன்மாவை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த அடிப்படையில ஆன்மாவை நம்ம கருப்பொருளா பார்க்க கூடாது. அது அனைத்தையும் அறிகின்ற ஆற்றலாகத்தான் பார்க்கணும். அந்த அடிப்படை உண்மையை முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்ப இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோம். அப்படி இருக்கிற ஆன்மா என்ன பண்ணுது? எல்லாவற்றிலும் பிரகாசிக்குது. உங்களுக்குள்ளேயும் பிரகாசிக்குது, என்னுக்குள்ளேயும் பிரகாசிக்குது. அந்த பிரகாசிக்கிற பல்பு வேணா வித்தியாசமா இருக்கலாம்.
வந்து 0 வாட் பல்பா இருக்கலாம், ஒரு 100 வாட் பல்பா இருக்கலாம், ஒன்று 1000 வாட் பல்பா இருக்கலாம். மின்சாரம் எப்படி ஒவ்வொரு பல்புக்குள்ள போய் பாஸ் ஆகும்போது வீட்டில் நைட்டில் பெட்ரூமில் போடுற 0 வாட்டில் வெளிச்சமே ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏதோ அந்த பெட்ரூமுக்கு தேவையான இரவு லைட்டு மாதிரி அது எரிஞ்சிக்கிட்டு இருக்கும். அப்போ அதுக்காக மின்சாரம் சரியில்லைன்னு சொல்ல முடியுமா? மின்சாரமே சரியில்லைங்க, அது பல்பில் வெளிச்சமே வரமாட்டேங்குது அப்படின்னு மின்சாரத்தை நம்ம குறை சொல்ல முடியுமான்னா முடியாது. காரணம் என்ன? மின்சாரம் எப்பொழுதும் போல முழுமையான ஆற்றல் வாய்ந்ததாகத்தான் இருக்குது. ஆனால் அது பிரகாசிக்கிற பல்பில் அந்த வெளிச்சம் பத்தல. காரணம் அந்த பல்ப் அவ்வளவுதான், தயாரிக்கப்பட்ட நிலை அவ்வளவுதான். அது மாதிரி ஒரு 1000 வாட் பல்ப் போட்டீங்கன்னு வச்சுங்க, அப்படியே பயங்கரமான பிரைட், வீட்டுக்குள்ளேயே இருக்க முடியல, அப்படியே கண்ணை கூசுது, உடம்புலயே சூடு அடிக்குது, அப்படி ஒரு பிரைட்னஸ். அப்ப இந்த மாதிரியும் பண்ண முடியும், இப்படியும் பண்ண முடியுங்கிற நிலை நமக்கு மின்சாரத்துல சாத்தியமா இருக்கிற மாதிரி அதே ஆன்மா என்ன பண்ணுதுன்னா இங்க பல்வேறு உடல்களில பிரகாசிக்குது. ஒரு அறிவு தாவரத்துல செடியிலையும் பிரகாசிக்குது, கொடியிலையும் பிரகாசிக்குது, மரத்திலையும் பிரகாசிக்குது. அதுவே படிப்படியாக பரிணமித்து மனிதனிலும் பிரகாசிக்குது. ஆனால் எத்தனை விதமான உடல்களில் அது பிரகாசித்தாலும் எல்லா உடல்களும் எல்லாவற்றையும் பிரகாசித்து விடுகிறதா? பவர்ஃபுல்லா மாறிடுச்சான்னா மாறல. அப்ப பர்டிகுலரா ஒரு சில மனிதர்கள் தான் மகத்தான மனிதர்களாக, மகான்களாக மாறி இருப்பதை நாம் காண முடிகிறது. அப்ப இந்த அடிப்படை உண்மையை நம்ம புரிந்து கொண்டு ஆன்மாவை அணுக வேண்டும். அப்ப அந்த ஆன்மா என்னிடத்தில் பிரகாசிக்க வேண்டும் என்றால் நான் என்னுடைய உபாதியை மாற்றிக்கொள்ள வேண்டும், அவ்வளவுதானே. 0 வாட் பல்பை கழட்டிட்டு ஒரு 1000 வாட் பல்பு போட்டா பயங்கரமா பிரைட்டா அந்த வீடு பூரா லைட் வெளிச்சம் வந்துடும். இப்ப நான் இந்த உடல்ல என்ன செய்யணும்? வாட்டேஜா மாற்ற வேண்டியதுதான் வேலை. அதுக்கு தான் நம்ம செய்ய வேண்டிய விஷயம் வந்து இங்க சொல்ல வருது சாஸ்திரம். அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்? இப்ப சாதாரணமாவே ஒருத்தருக்கு வந்து பிறவியிலேயே காது கேட்கலன்னு வச்சுக்கீங்களேன். இப்ப ஒருத்தர் பிறந்திருக்கிறாரு, அவருக்கு காதே கேட்கல. அவர்கிட்ட போய் நம்ம என்ன வேணா சொல்லலாம், அப்படிப்பட்ட விஷயம் இப்படிப்பட்ட விஷயம் அப்படின்னு நம்ம எதை சொன்னாலும் அந்த விஷயங்களை கேட்டு அவர் புரிஞ்சுக்குவாரா? அது என்னைக்குமே சாத்தியமாகாது. காரணம் என்ன? அவருக்கு காதே கேட்காது. அவர்கிட்ட போய் நம்ம என்ன விஷயத்த சொன்னாலும் அவர் ஒரு நாளும் நம்ம சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்டு புரிந்து கொள்ள முடியவே முடியாது. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, ஒளின்னே ஒண்ணு கிடையாதுங்க, ஓசைன்னே ஒண்ணு கிடையாது, நோ சவுண்ட் அப்படிங்கிறாரு. ஏன்னா அவருக்கு காது இல்லை, அதனால அவர் சவுண்டுங்கிற ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டதே இல்லை. அதனால அவரை பொறுத்த வரைக்கும் சவுண்ட் இல்லை. அப்ப சவுண்டே இல்லைன்னு அவர் சொல்றதுனால உண்மையிலே சவுண்டுங்கிற ஒரு எனர்ஜி இல்லையா? நாம அனுபவிக்கிறோம் இல்லையா? நான் பேசுவதை நீங்க கேட்குறீங்க இல்லையா? அப்ப இங்க என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்? ஒவ்வொருத்தருக்கும் அவரவர்களுடைய புலன் அடிப்படையில தான் இந்த உலகம் விரியுது. அப்ப ஒருத்தருக்கு ஒரு புலன் இல்லைன்னா அவருக்கு அந்த விஷயம் இல்லைங்கிற மாதிரி முடிவு பண்ணிக்கிறார் இல்லையா? அப்ப அதுக்கு யார் குறைபாடு? அவர் தான் குறைபாடு. அந்த ஒளிங்கிற விஷயம் எப்பொழுதும் இருக்குது, ஆனா அந்த ஒளி அவருக்கு கேட்கல. அது மாதிரி ஒருத்தர் கண் இல்லாம பிறக்கிறாரு, அவருக்கு வெளிச்சம்னா என்னன்னு தெரியாது, அதுக்காக வெளிச்சமே இல்லைன்னு சொல்ல முடியுமான்னா நாம பார்க்கிறோம் இல்லையா? அப்ப இப்படிதான் இதை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எல்லாமே புலன்களுடைய அடிப்படையில இருக்கிறதுனாலையும் மனதினுடைய அடிப்படையில் இருக்கிறதுனாலையும் நம்ம புலன்களை வைத்து மட்டுமே பார்க்காம நம்முடைய மனசை வச்சியும் கொஞ்சம் பார்க்கலாம் இல்லையா? அப்போ நான் எப்படிப்பட்ட விஷயங்களை என்னுடைய மனதில் ஏற்றி வச்சுக்கிட்டு இருக்கிறேன், நீங்க எப்படிப்பட்ட விஷயங்களை உங்களுடைய மனசுல ஏற்றி வச்சுட்டு இருக்கீங்கிறத பொறுத்து தானே உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் இருக்கு. அப்ப நீங்க உங்க விஷயத்த எப்படி புரிஞ்சு வச்சுட்டு இருக்கீங்க, வாழ்க்கைனா என்னன்னு எப்படி தெரிஞ்சு வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. நான் ஒரு விஷயத்தை புரிஞ்சு வச்சிருக்கிறேன், வாழ்க்கைன்னா இப்படித்தான் இருக்குன்னு நான் ஒரு விஷயத்தை தெரிஞ்சு வச்சிருக்கிறேன், எனக்கு தெரியும். அப்ப இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அவரவர்களுக்கு தெரிந்து கொண்ட விஷயங்களை வைத்துக்கொண்டு அதனுடைய அடிப்படையில தான் அதை உண்மை என்பதாக நம்ம நினைக்கிறோம். ஆனால் இதற்கு மேலும் நிறைய விஷயங்கள் இருக்கலாம் இல்லையா? அதை நாம் தெரிந்து கொள்ள முடியாத நிலையில் தான் நம்ம இருக்கிறோம். அப்ப இதுக்கு தான் இங்க சாஸ்திரம் என்ன சொல்லுது? நீ வந்து இது மாதிரி ஒரு பவுண்டரிக்குள்ள போய் சிக்கிக்கிட்ட, உடலுங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள போய் மாட்டிக்கிட்டு அந்த புலன்களுடைய அடிப்படையில அது மட்டும்தான் சத்தியம் என்று பார்க்கிறாய், மனதினுடைய அடிப்படையிலே நீ ஏற்றி வைத்துக் கொண்ட விஷயங்களைத்தான் உண்மை என்று நம்புகிறாய். ஆனால் அப்படி அல்ல, அதற்கு மேலும் நிறைய இருக்கிறது என்று சாஸ்திரம் இங்கு சொல்ல வருது. அதை நாம் இங்க புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த விஷயத்த காரண காரிய தத்துவத்தின் படிதான் இங்க சாஸ்திரம் சொல்ல வருது. அதை நம்ம சயின்ஸ் மூலமா பார்த்துடலாம். இப்ப அறிவியல் ஆய்வுகளின் படி மனிதனிடம் இருக்கின்ற புலன்களை கொண்டுதான் அவன் எதையுமே ஆராய முடியும் இல்லையா? மனுஷன் அப்படித்தானே பண்ண முடியும். அவனுக்கிட்ட இருக்கிற புலன்களை வச்சுதான் அவன் ஆராய்ச்சி பண்ணி பார்ப்பான். அப்ப அதை சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா காரண காரிய தொடர்பு என்று சொல்லுது. தமிழ்ல சொல்லும்போது காரண காரிய தொடர்பு.
அது ஆங்கிலத்தில் சொன்னா காஸ் அண்ட் எஃபெக்ட் ரிலேஷன்ஷிப்னு சொல்லலாம். காஸ் அண்ட் எஃபெக்ட் ரிலேஷன்ஷிப். அப்ப காரண காரிய தொடர்பு எப்படி இருக்கோ அது மாதிரி இன்னொன்னு இருக்கு, காரிய காரண தொடர்பு. அதையே அப்படியே ரிவர்ஸ்ல போட்டுக்கிட்டோம்னா எஃபெக்ட் அண்ட் காஸ் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற ரெண்டு விதமான அடிப்படை விஷயத்துல இந்த இரண்டுல ஏதாவது ஒன்றை எடுத்துக்கொண்டு தான் நம்ம இந்த உலக விஷயங்களை எல்லாம் தெரிந்து கொள்ள முடியும். இப்படித்தான் அறிவியல் தெரிந்து கொண்டிருக்கிறது. அறிவியலுடைய விஷயம் என்னன்னா இந்த காஸ் அண்ட் எஃபெக்ட்ல தான் எல்லாவற்றையுமே கண்டுபிடிச்சிடும். காரண காரிய விளைவுகள் மூலமாகத்தான் எல்லாவற்றையும் அறிய முடியும். அப்ப நாம அதே அடிப்படையில் இங்க வருவோம். இப்ப ஆன்மா பற்றிய ஆய்வு, இப்ப நம்ம ஆன்மாவை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப காரண காரிய தொடர்பு என்ற இந்த அணுகுமுறையை கொண்டு நாம் அதை தெரிந்து கொள்ள முடியுமா அப்படின்னு பார்த்தா, இப்ப எந்த ஒரு காரணத்தையும் தொடர்ந்து ஒரு காரியம் நிகழ்ந்தே தீரும் என்ற விஷயம் நமக்கு தெரியும். நடைமுறையில் நிறைய விஷயங்கள் பார்க்கிறோம் இல்லையா? ஒரு காரியமா ஒரு பொருளை பார்க்கிறோம். இப்ப பானை வச்சிருக்கோம் வீட்டுல. அப்ப அந்த பானைக்கு பின்னாடி ஒரு காரணம் இருந்திருக்கு. அது என்ன? மண் இருக்கு, அதுக்கு அதை தயார் பண்ண குயவன் இருக்கிறான். இது மாதிரி எத்தனையோ விஷயங்களை நம்ம சொல்லலாம். அந்த காரணம் இருப்பதனால இந்த காரியம் நடந்து இருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது இல்லையா? இதைத்தானே நம்ம காஸ் அண்ட் எஃபெக்ட்னு சொல்றோம். இந்த அடிப்படையோட ஆன்மாவை நம்ம எப்படி பொறுத்துறது? இப்போ எந்த ஒரு காரியத்தையும் நம்ம ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டு அதன் மூலமாக அதற்கான மூல காரணத்தை யூகித்து அறிவது என்பது அறிவியலில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அணுகுமுறை. அறிவியல் இப்படித்தான் அதை ஆராய்ந்து பார்க்கும். அந்த ஒரு காரியம் இருக்குன்னா அதுக்கு பின்னாடி எது காரணமா இருந்திருக்கு என்று ஆராய்ந்து பார்க்கக்கூடிய அனுபவ முறையை தான் நம்ம அறிவியல்ல பார்க்கிறோம். அந்த வகையில இப்போ இங்கு தோன்றி மறையக்கூடிய பல கோடி உடல்கள் இருக்கு இல்லையா? இந்த பிரபஞ்சத்துல எத்தனையோ உடல்களை நம்ம பார்க்கிறோம். அந்த உடல்கள் மனித உடல் மட்டும் அல்ல, புழு பூச்சி மிருகங்கள் தாவரங்கள் மட்டும் அல்ல. இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய சூரியன் சந்திரன் போன்ற கோள்கள் கூட உடல்கள் தான். ஏன்னா ஒவ்வொன்றும் வேற வேற பரிமாணத்துல அந்த உடம்பு எடுத்து வந்திருக்கு. நம்ம உடல் என்று நம்ம இங்க எடுத்துக்கிட்டா நான் மட்டும்தான் உடம்பு அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்க கூடாது. பல கோடிக்கணக்கான உடல்களை இங்க நம்ம காரியமாக எடுத்துக்கொண்டு அதற்கான காரணத்தை ஆராய்ந்து பார்த்தா நமக்கு ஒரு உண்மை புலப்படும். என்ன அப்படின்னா, இந்த ஹோல் யூனிவர்சல், இந்த பிரபஞ்சத்தை படைத்தவன் ஒருவன் இருக்க வேண்டும், ஒரு காரணம் இருக்கும். அதுதான் இந்த காரியத்தை நமக்கு படைத்திருக்கிறது என்று நமக்கு புரிய வருது இல்லையா? அதைத்தான் இங்க சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா ஆன்மா, தூய அறிவு என்று சொல்லுது. அப்போ அந்த சயின்ஸ் படியே நம்ம வந்தாலும் கூட, காரண காரிய நிலையில் நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது கூட இங்கு இத்தனை ஒரு பிரம்மாண்ட படைப்புக்கு பின்னாலே நிச்சயமாக ஏதேனும் ஒன்று இருக்க வேண்டும். அதுதான் இறைவன், ஆன்மா, பரமன் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ அறிவியலுடைய பல்வேறு ஆய்வுகளுக்கு பிறகு இது நிரூபணமாக்கப்பட்டு தற்போது ஏற்றுக்கொள்ளப்பட்ட இரண்டு உண்மைகள் நம்ம பார்க்கும்போது அதுவும் நம்ம நடைமுறையில பார்க்க வேண்டியிருக்கு. என்ன அந்த உண்மைகள் அப்படின்னு பார்த்தா, இப்ப எந்த ஒரு நிகழ்வையும் தொடர்ந்து அதற்கு சமமான வேறு ஒரு நிகழ்வும் நடக்கும். இப்படிதான் சயின்ஸ் சொல்லுது. அதாவது ஒரு நிகழ்வு நடந்ததுன்னா, ஒரு சம்பவம் நடந்ததுன்னா அதற்கு சமமான இன்னொரு சம்பவமும் நடக்க வாய்ப்பு இருக்கிறது, இன்னொரு நிகழ்ச்சியும் நடக்க வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லுது. அது நம்ம ஆங்கிலத்துல சொல்றதா இருந்தா எப்படி சொல்லலாம்னா, for every action there is an equal and opposite reaction சொல்லுது. அதாவது ஒவ்வொரு நிகழ்வுக்கும் தொடர்ந்து அதற்கு சமமான வேறு ஒரு நிகழ்வு இருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். அது மாதிரியே எந்த ஒரு சக்தியையும், இங்க படைக்கப்பட்ட இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு சக்தியையும் யாராலும் உருவாக்கவே முடியாது, மேலும் யாராலும் அழிக்கவும் முடியாது. ஆனால் அதை வேறு ஒரு மாற்று சக்தியாக மாற்ற முடியும். இது சயின்ஸே சொல்லுது. அது எப்படி சொல்லுது? எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் டிஸ்ட்ராய்ட், பட் இட் கேன் பி டிரான்ஸ்ஃபார்ம்ட் இன்டு அதர் ஃபார்ம்ஸ். அப்போ ஒரு எனர்ஜியை, ஒரு ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. ஆனால் அந்த ஆற்றலை வேறு ஒரு ஆற்றலாக மாற்றலாம், வேறு ஒரு உருவத்திற்கு மாற்றலாம். அப்படிங்கிறத இங்க சயின்ஸும் நமக்கு புரிய வச்சிடுது. அப்ப இந்த நியதியை, இந்த காரண காரிய தொடர்பை அறிவியலோட நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது இங்க எஃபெக்ட் அண்ட் காஸ் ரிலேஷன்ஷிப்ல அந்த கோட்பாட்டை நம்ம கருத்தில் கொண்டு ஆராய்ந்தால் ஆன்மா நமக்கு எப்படி புரிய வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படைக்கப்பட்ட பல்வேறு உடல்களாகிய காரிய பொருட்கள் இருக்குது இல்லையா, எஃபெக்ட் இருக்கு இல்லையா, அது
எந்த காரணமும் இன்றி உருவாகி இருக்க முடியாது. அப்படி அவைகள் உருவானதற்கு முந்தைய காரணமாக எதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியுமோ அதுவே ஆன்மா என்று அறிய வேண்டும் என்பதாக பார்க்கப்படுகிறது. இரண்டாவது, மனித படைப்பிற்கு அடிப்படையாக விளங்கும் ஆன்மா எனும் சக்தி ஒரு அறிவு வடிவம்தான் என்பதை நாம் அறியும் போது, அந்த அறிவியல் அடிப்படையிலே நம்ம ஆராய்ந்து பார்த்தாலும் அத்தகைய அறிவு வடிவான ஆன்மாவை தோற்றுவிக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது என்பது நமக்கு புரிய வருகிறது. அப்போ வெவ்வேறு தோற்றங்கள் ஆன்மாவால் எடுத்துக்கொள்ள முடியும். அதுதான் நம்ம பார்த்தோம். ஒரு ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது, ஆனால் ஒரு ஆற்றல் வேறு ஒரு ஆற்றலாக மாற்ற முடியும். அது வேறு ஒரு உடலுக்கு பரிணமிக்க முடியும், வேற ஒரு ஃபார்ம்ல அது போகலாம். அப்படிங்கிறத இங்க சயின்ஸ் ப்ரூவ் பண்ற மாதிரியே சாஸ்திரம் நமக்கு எப்ப சொல்லிடுச்சு? பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்லிடுச்சு. ஆனால் அத்தகைய ஆன்மாவையும் மற்ற பொருட்களை பார்ப்பது போல நாம் பார்க்க வேண்டும் என்று எதிர்பார்த்தால் அது மட்டும் நடக்காது. ஏனென்றால் ஆன்மா ஒரு பேரறிவு ஆற்றல். அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அது நாம் நினைத்து கொண்டிருப்பது போன்று கருப்பொருள் அல்ல. எனவேதான் இன்றளவுக்கும் ஆன்மாவை பற்றி தத்துவம் கண்டறிந்த அறிவை அறிவியலால் கூட கண்டறியவோ கற்றறியவோ இதுவரை முடியவில்லை என்பதாகத்தான் நாம் பார்க்க முடிகிறது. அதைத்தான் நாம் இங்க நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இங்க இந்த உபநிஷத்தினுடைய மந்திரங்கள் எல்லாம் ரொம்ப பரிபாஷையில பூடகமாக நமக்கு விஷயங்களை கொடுத்தாலும், இங்க நம்ம ரொம்ப ஆழ்ந்து அறிவியல் ரீதியாக ஆராய்ந்து பார்த்தாலும், ஒரு காரண காரிய நிகழ்வுல அங்க காரியமாக இருக்கின்ற பொருட்கள் எல்லாம் காரணத்தின் மூலமாகத்தான் வந்திருக்க வேண்டும் என்பதை நாம் எப்படி அறிந்து கொள்கிறோமோ அப்படித்தான் இந்த பிரபஞ்சத்தையும் நம்ம பார்க்கிறோம். ஆனா அறிவியலோடு ஒப்பிடும்போது என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இப்போ ஒரு பானையை செய்வதற்கு வெளியிருந்து மண் எடுக்கணும். அந்த மண்ணை தானாவே பானையா மாறாது. அப்போ அந்த மண்ணை பானையா மாற்றுவதற்கு ஒரு குயவன் இருக்க வேண்டும். அப்போ பாருங்களேன், ஒரு உபாதான காரணம், நிமித்த காரணம் அப்படிங்கிற ரெண்டு விஷயம் இருக்கு. இப்போ நிமித்த காரணம்னா அந்த மண்ணு பானையா மாறுவதன் நிமித்தம் அங்கு ஒரு குயவன் வேண்டியதாக இருக்கிறது, ஒரு குயவன் தேவைப்படுகிறான். ஆனால் இங்க பிரபஞ்சம் என்ற ஒன்று படைக்கப்படுவதற்கு அந்த இறைவனுக்கு தனக்கு வேறாக எதுவுமே தேவையில்லை. அவனே எல்லாமாக மாறிவிடுகிறான். அப்படிங்கிற அந்த ரெண்டு விஷயத்தை நம்ம இங்க நல்லா ஆழமா புரிஞ்சுக்கணும். காரண காரிய எஃபெக்டை சயின்ஸோட கம்பேர் பண்ணும்போது ஒரு காரியம் நடப்பதற்கு பின்னால் காரணம் இருக்கின்றது என்ற வரைக்கும் சயின்ஸ் ஓகே. ஆனா அந்த காரணமும் காரியமும் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் வேறு வேறாக இருக்கு. ஆனா சாஸ்திரத்தை பொறுத்த வரைக்கும் இங்கு காரணமும் காரியமும் ஒன்றே. அப்ப இந்த ஹோல் யூனிவர்சலே பரமனாகத்தான் இருக்கிறது, இறைவனாகத்தான் இருக்கிறது. அப்ப இங்க இறைவனிலிருந்து எதையும் பிரிக்க முடியாது என்ற அடிப்படையில தான் இங்கு உபநிஷத்து நமக்கு இந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப பூடகமாக ரொம்ப நுணுக்கமாக சொல்லுது. எதை வாக்கினால் விளக்கப்பட முடியாதோ, எதனால் வாக்கு விளக்கம் பெறுகிறதோ அதுவே ஆன்மா. அதுதான் இந்த 5வது மந்திரத்துக்கான விளக்கம். அப்போ இது போல அடுத்த மந்திரங்களை நாம் நாளை வகுப்புல தொடர்வோம். இன்று நாம் நேரம் கருதி இன்றைய வகுப்பை இத்துடன் நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம்.